தாவேகாவிலிருந்து சமீபத்தில் விலகிய கோவையைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலமான வைஷ்ணவி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண்ணான வைஷ்ணவி தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக இருந்து வந்துள்ளார். சமூக வலைதளம் மூலமாகவும் பிரபலம் அடைந்த இவரை நாளடைவில் கட்சியினர் ஓரம் கட்டுவதாக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 3ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகுவதாக வைஷ்ணவி அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து அவருக்கு பாஜக மற்றும் திமுகவில் இணைய அழைப்புகள் விடுக்கப்பட்டது. இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய வைஷ்ணவி பாஜகவின் மற்றொரு திரையாக தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அது திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.